பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். மிகுந்த வேதனை. நாம் எதிர்பார்த்த முடிவு நமக்கு கிடைக்கல. நம்முடைய குடும்பம் நம்மை சில நேரத்தில் துக்கப்படுத்தும் பொழுது, நாம் அன்பு செலுத்தினவர்கள் நம்மை தூக்கி எறியும் பொழுது, ஆண்டவரிடத்தில் கடைசியாக கேட்கிற காரியம், ஆண்டவரே எனக்கு ஒரு விசாலமான வாழ்க்கையை திறந்துத்தார். என்னுடைய கடன், என்னை சுற்றி இருப்பவர்களுடைய அந்த தீங்கு என் குடும்பத்தை, என்னை அணுகாமல் பார்த்துக்கொள்ளும். இந்த ஜெபத்தை தான் இன்றைக்கு உலகமெங்கிலும் பல கோடி பேர் ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க. துக்கம் தொண்டையை அடைக்குது, வியாதி, வேதனை, பிள்ளைகளால், கணவனால், மனைவியால், தாய் தகப்பனால், இப்படி பல வகையான போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை தேவன் இந்த ஜூலை மாதத்தில் அவருடைய உயர்ந்த கரம் வந்து உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டுக்கொள்ளப் போகுது. உங்கள் யாவரையும் ஜூலை மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வாழ்த்தி ஆசிர்வதித்து வரவேற்கிறேன். இந்த ஜூலை மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் மற்றும் தீர்க்க தரிசன வார்த்தை, வெளிப்படுத்தின விசேஷங்கள் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஹல்லேலூயாவை. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், நான் விசுவாசிக்கிறேன் என்று உங்களுடைய இருதயத்திற்குள்ள நீங்கள் சொல்லக்கூடுமானால் உடனடியாக கமெண்டில் ஐ பிலீவ் என்று உடனடியாக கமெண்ட் செய்யும்படிக்கா உங்களை நான் கேட்கிறேன். இந்த ஜூலை மாதத்தில் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு திறந்த வாசலை வைக்கப் போகிறார். அந்த திறந்த வாசலை அவர் எப்படி வைக்கிறார் என்றால், இதோ ஒருவனும் இனி பூட்டுவதில்லை என்று அவர் நம்பிக்கை தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நாம் தோல்வி அடைய, பிஸ்னஸில், குடும்ப வாழ்க்கையில், வேலை ஸ்தலத்தில், படிப்பில், எக்ஸாமினேஷனில், இப்படி அநேக காரியங்களிலே நாம் தோல்வி அடையக்கூடும். ஒருவேளை நாம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காமல் இருக்கலாம். ஒருவேளை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலெல்லாம் யாரோ ஒருவர் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தடுக்கிறார்கள். அந்த யாரோ ஒருவரை வேதாகமம் எப்படி சொல்லுதுன்னா, இந்த உலகத்தின் தேவன், பிசாசானவன், வலு சர்ப்பம், தள்ளப்பட்ட தூதன் என்று சொல்லுது. அவனுடைய வேலை என்னன்னா, தேவனுடைய சாயலில் இருக்கிற உங்களையும் என்னையும் வஞ்சித்து நாம் தேவனுடைய சித்தத்துக்கு எதிராய், அதாவது அவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் தேவன் நம்முடைய வாழ்நாளில். அந்த திட்டத்தை செய்ய விடாமல் நமக்குள்ள அவ்விசுவாசத்தை கொண்டு வந்து அவர் செய்ய விரும்புகிற காரியங்களுக்கு எதிராக நம்மை நடத்தி சென்று அவனை வேதைப்படுத்துகிறார். தேவன் நம்மை சில நேரத்தில் அவர் விருப்பத்துக்கு எதிராக நாம் ஏதோ ஒரு வழியில் போய் கொண்டிருக்கும் பொழுது அவர் வேதனையோடு பார்க்கிறார். அவர் வேதனையோடு நம்மை நோக்கி என் மகளே, என் மகனே என்று பேசுகிறார். அந்த நேரத்தில் அவருடைய சத்தத்தை நாம் கேட்பது கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த பிசாசானவன் இந்த உலக தந்திரங்களையெல்லாம் நமக்கு கொடுத்து, இந்த உலகத்தில் உள்ள ஆசைகளை, இந்த உலகத்தினால் நாம் கட்டப்படுகிற கிரியைகளெல்லாம் நாம் கொடுத்து, நம்முடைய கண்களையும் நம்முடைய பாதையையும் நம்முடைய காதையும் முழுவதுமாக அடைத்து விடுகிறான். முழுவதுமாய் அது செவி சாய்க்க விடாமல், அவருடைய வார்த்தையை கேட்க விடாமல் செய்து விடுகிறான். அநேக சகோதர சகோதரிகள் எங்களுக்கு ஜெப குறிப்பு அனுப்பும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்ல நீங்கள் மறப்பதில்லை. என்னன்னா, என்னால் இந்த நாட்களில் சரியா ஜெபிக்க முடியல பாஸ்டர், எங்களால் அந்த வேதத்தை கொஞ்ச நேரம் கூட வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய அனைவருடைய ஜெப குறிப்புகளிலும் நான் இருப்பதை கவனித்தேன். என்ன காரணம்? நாம் தேவனுடைய சிருஷ்டிப்பு, தேவ சாயல், நமக்குள்ள தேவத்துவம் அடங்கியிருக்கு, ரட்சிப்பு இருக்கு. ரட்சிப்பு என்பது தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். யார் ஒருவர் தேவன் தெரிந்து கொண்டாரோ, யார் ஒருவர் தேவனால் ரட்சிக்கப்பட்டார்களோ, அவருடைய இருதயம் முழுவதும் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்படுது. இப்போ இத்தனை ஆசீர்வாதமும் நமக்குள் அடங்கி இருக்கும் பொழுது நம்மால் ஏன் இதை அடைய முடியல? என்ன காரணம்? ஏன் தேவனோடு இணக்கமாக இருக்க முடியல? இந்த கேள்விகள் எல்லாம் நமக்குள்ள வரும் பொழுது அந்த கேள்விகளுக்கான பதில் என்னவென்றால், இந்த உலகத்தின் தேவை, நம்முடைய கணவனுடைய வாழ்க்கை, நம்முடைய மனைவியினுடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை, நம்முடைய தாய் தகப்பனுடைய சூழ்நிலை,
நமக்கு கடன், இந்த உலகத்தில் நாம் நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகணும் என்ற நம்முடைய முயற்சியில் தோல்வி, ஒரு பிள்ளை எக்ஸாம் எழுதுறான்னா அந்த எக்ஸாமினேஷனை தோல்வி. இன்றைக்கு இந்த நீட்ன்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா மாற்றிட்டாங்க. அந்த நீட்டில் தோத்துட்டனா இனி உனக்கு வாழ்க்கையே இல்லை என்பது போல மாற்றி வராங்க. அப்போது இந்த உலகம் நமக்கு ஒரு மாயையானதை காட்டி இதுதான் உன் வாழ்க்கை என்று நம்ப செய்கிறது. அதை நீங்களும் நானும் நம்புகிறோம். அதனால் அதை அடைய முடியாதபடிக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை தடுக்கும் பொழுது நாம் நம்முடைய கதவுகளை எல்லாம் பூட்டப்பட்டதாக எண்ணி சிலர் நொந்து போய் உட்கார்ந்து விடுறாங்க, சிலர் தற்கொலை கூட செய்து கொள்றாங்க. ஆனால் இந்த ஜூலை மாதத்துல இதோ நீ தொழில் செய்பவரா இருந்தாலும், நீ என்ன காரியம் செய்பவர்களா இருந்தாலும், நீங்கள் ஒரு குடும்ப தலைவியா இருந்தாலும், தலைவரா இருந்தாலும், நீங்கள் யாரா இருந்தாலும், தேவன் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் சத்தமா ஒரு ஹல்லேலூயாவை. இப்போ நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இத்தனை நாட்கள் என்னுடைய அந்த வேதனையின் நாட்கள் முடிஞ்சு போச்சா, எப்படி முடிஞ்சது அப்படின்னு. ஆண்டவர் இந்த வார்த்தையில தெளிவா சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். நீங்க இது நாள் வரைக்கும் ஜெபித்த ஜெபத்தை பார்த்தார், உங்க கண்ணீரை பார்த்து விட்டார். நீங்க தேவனிடத்தில் உபவாசம் இருந்தீங்க இல்லையா, அந்த உபவாசத்தை பார்த்தார். நாம தான் சில நேரத்தில் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவே மாட்டேன்றாருன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஜெபித்த ஜெபத்தின் விண்ணப்பத்தின் கண்ணீரின் சத்தத்தை தேவன் கேட்டுவிட்டேன் என்பதற்காகத்தான் இங்க சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், என்ன சொல்றாரு, நம்ம கொஞ்சம் பலன், ஒரு வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பலன் இருக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் பலன் இருக்கும், தன்னுடைய குடும்பம் பிரிந்து போயிருந்தா அந்த துக்கத்துல கொஞ்சம் பலன் இருக்கும், பிள்ளைகளை இழந்திருந்தா கொஞ்சம் பலன் இருக்கும், பிள்ளை இல்லாமல் திருமணமாய் பல வருடமா திருமணமாய் பிள்ளை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பலன் இருக்கும், திருமண வாழ்க்கையில மிகுந்த வேதனை அடைஞ்சிட்டு இருந்தா கொஞ்சம் பலன் இருக்கும், பெற்ற பிள்ளைகளால மிகுந்த அவமானங்களை சந்திச்ச கொஞ்சம் பலன் இருக்கும், வேலை ஸ்தலத்துல எல்லாராலும் புறக்கணிக்கப்படும் பொழுது கொஞ்சம் பலன் இருக்கும். அந்த கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான வார்த்தை சொல்றாரு, அந்த கொஞ்சம் பலன் இருக்கும்போது கூட என் நாமத்தை நீ மறுதலிக்கவில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சாட்சியை நான் சொல்லி இந்த ஜெபத்தில் உங்களை ஆசீர்வதித்து ஜெபித்து நான் முடிக்கவிருக்கிறேன். இதோ என் அருகில, இந்த வேதாகமத்தின் அருகில ஒரு பை வச்சிருக்கேன். என்ன பாஸ்டர் ஏதோ ஒரு பையை கொண்டு வந்து வச்சிருக்காரு, ஏதாவது உள்ள வச்சிருக்காரானா? ஆமா, இதுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கு, நான் உங்களுக்கு காட்டவிருக்கிறேன். இது எல்லாமே இது எப்படி பாஸ்டர் உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்குறீங்களா? இது இந்த கடந்த ஜூன் மாதம் நம்முடைய செகண்ட் சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஒரு குடும்பம் டெல்லியிலிருந்து வந்திருந்தது. அவர்கள் டெல்லியிலிருந்து இங்கே வந்து இந்த ஜெபத்தை எப்படியாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஜெபம் காரமடையில் துவங்கும் பொழுது அதிகாலையிலேயே வந்து அந்த ஜெபத்தை துவங்குவதற்கு முன்பதாக ஒரு சகோதரி வந்து வேக வேகமாக வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், நாங்கள் டெல்லியிலேருந்து வந்திருக்கோம்னு சொன்னாங்க. சொல்லுங்கம்மா அப்படின் போது அவங்க எனக்கு காணிக்கை எடுத்து கொடுத்துட்டு, இது உணவுக்காக நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஆசீர்வதித்தோன்னே இன்னொன்று ஒரு பேக் எடுத்தாங்க. இந்த பையை இப்படி கட்டினது போல் இப்போ எடுத்து கொடுத்து அவங்க சொன்னாங்க, என்னுடைய பேர பையன் சேர்த்து வச்ச பணம், அவன் உங்களுடைய ஜெபத்தை தொடர்ந்து பாப்பா பாஸ்டர், அவன் சொன்னான் பாஸ்டர் ரோஷன் ஷானுக்கு இதை எடுத்துகிட்டு போய் கொடுங்கன்னு சொன்னான்னு. இந்த பணம் ஒரு சின்ன சிறுவன் சேமித்து வைத்த பணம். ஹல்லேலூயா. ஒரு சிறு பையன், ஒரு சின்ன எல்கேஜி யூகேஜி படிக்கிற பையன் அப்பா அம்மா கொடுத்த பணத்தை சேமித்து வைத்து எங்கேயோ முகமறியாத ஒரு ஊழியனாகிய ரோஷன் ஷானுக்கு போய் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கிறான் அந்த சின்ன பையன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன், ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னா, இதோ இந்த வேத வசனமும் அதுதான் சொல்லுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. அந்த சின்ன பிள்ளைக்கு இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் தெரியாது. ஆனால் அந்த பிள்ளையை பொறுத்தளவுக்கு 5 ரூபாய் பணம், இந்த 5 ரூபாய் 10 ரூபாய் காயினா, இந்த 10 ரூபாய் காயினை கொடுத்தனா என்ன கிடைக்கும், மிட்டாய் கிடைக்கும், சாக்லேட் கிடைக்கும் தெரியும். ஆனால் இந்த போதகனுக்கு, இந்த ஊழியனுக்கு இதை கொடுப்பதனால, தேவனுக்கு கொடுப்பதனால என்ன கிடைக்கும்னு ஒரு சின்ன வயசுல அறியாமல் கூட இதை கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த கிரியைக்கு நிச்சயமாக அந்த சின்ன பிள்ளைக்கு பலனை தேவன் 1000 மடங்கு கொடுக்கவிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன, ஒரு சின்ன காரியத்தை கூட தேவன் மறப்பதே இல்லை. நாம தான் நினைச்சிட்டோம், நாம சபைகளுக்கு இவ்வளவு செய்கிறோமே, ஊழியத்துக்கு அவ்வளவு செய்கிறோமே, சாப்பாடுக்கு கொடுக்குறோமே, அந்த பிரேயர் நடத்த கொடுக்குறோமே, அதை செய்கிறோம், இதோ செய்கிறோம், அதற்கான பிரதிபலன்லாம் எப்போ கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் சின்ன காரியம்
காரியம் செய்தாலும் தேவன் அதை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கும்போது கூட நீ என்னை மறுதலிக்காமல் இருந்தா என்று தேவன் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் என் அருமை சகோதரனே, இன்றைக்கு இந்த திறந்த வாசல் அப்படின்றது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். என்ன அந்த திறந்த வாசல்? இதோ ஒவ்வொன்றா 7 காரியங்களை சொல்ல போறேன். அந்த 7 காரியங்களிலே எந்த காரியத்துல நீங்க சிக்குண்டு இருக்கீங்களோ, எந்த காரியத்துல நீங்க பிரச்சனையோடு இருக்கீங்களோ, அந்த காரியத்தை கமெண்ட் வாயிலாக நீங்கள் மென்ஷன் பண்ணிருங்க. அந்த காரியத்திற்காக நாங்கள் வரக்கூடிய இந்த ஜூலை மாதத்தின் 3ஆம் தேதியிலிருந்து 7 நாள் உபவாச ஜெபத்துல தொடர்ந்து ஜெபிக்கிறோம். மறக்காமல் என்ன காரியம் மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நான் அந்த 7 காரியத்தை சொல்றேன். என்னென்ன காரியத்துல திறந்த வாசலை தேவன் கொடுக்க போறார்னா, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்னென்ன? 1, வேலை கிடைக்கும். இதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருந்துச்சுன்னா, வேலை இல்லாமல் திண்டாட்டத்துல, சரியான வேலை இல்லாமல் தவறான இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தேவன் சொல்றாரு சரியான வேலை உங்களுக்கு கிடைக்கும். 1. 2, கடன் பிரச்சனை நீங்கும். நீங்கள் மிகுந்த பாரத்தோடு வேதனையோடு அனுதினமும் கண்ணீரோட வாழ்க்கையை, பயத்தோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கடன் பிரச்சனையிலிருந்து தேவன் இந்த மாதம் ஒரு திறந்த வாசலை வைக்க போறாரு. 3வது காரியம், பிரிந்த இடிந்த வாழ்க்கை கட்டப்படும். ஆமென், அல்லேலூயா. நிச்சயமாய் ஒருவேளை மன அசமாதானத்துல அது நம்முடைய செய்கையின் வார்த்தையின் பலனால ஒருவேளை கணவன் மனைவியோ சகோதரர்களுக்குள்ளேயோ தாய் தகப்பனோ பிரிந்து போயிருந்தாலும் தேவன் அந்த பிரிந்த இடிந்த வாழ்க்கையை கட்டுகிறார். அல்லேலூயா. 4வது காரியம், குழந்தை பிறக்கும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சந்ததிகள் தான் நம்முடைய அடையாளம். ஒரு குடும்பத்துல, ஒரு திருமண பந்தத்துல அந்த சந்ததி இல்லை என்பது மிகுந்த வேதனை. அந்த வார்த்தைகளை தாங்கவே முடியாது. என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்துல தேவன் அந்த குழந்தை பிறப்பை நிர்ணயித்து தடைப்பட்டிருந்த கர்ப்பத்தை திறக்க போகிறார். திறந்த வாசலை உண்டாக்க போகிறார். 5வது காரியம், படிப்பின் தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. அநேகர் இந்த ஜூன் மாதத்துல உங்களுடைய பிள்ளைகளை அநேக பள்ளிகளில் சேர்த்திருப்பீங்க. அந்த பள்ளிகளில் சேர்த்த பிறகு அந்த பள்ளிக்கூடத்தின் நார்ம்ஸுக்கு ஃபீஸுக்கெல்லாம் நிறைய காரியம் தேவைப்படும். அவங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, அது இதுன்னு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு பிள்ளைங்க ஆசைப்படுவாங்க. நான் இதை செய்கிறேமா, நான் ஸ்போர்ட்ஸுக்கு போகிறோமான்னு சொல்லி அந்த நேரத்தில் மனசு பதறினாலும், ஐயோ பிள்ளை ஆசைப்படுது கிடைக்கணுமே, அவனுக்கு பெற்றுக் கொடுக்கணுமே என்று நினைப்பீங்க. உங்களுடைய ஆசையை போல உங்களுடைய அந்த தேவை, படிப்பின் தேவைகள், காலேஜாக இருந்தாலும் சரி, செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியலன்னு கவலைப்படாத. இந்த மாதம் திறந்த வாசல் உனக்கு உண்டு. அல்லேலூயா. 6வது காரியம், தடைப்பட்ட திருமணம் நடக்கும். ஆண்டவர் இந்த மாதம் சொல்றாரு, ஒருவேளை திருமணத்துக்கு எத்தனையோ பெண்களை பார்த்தாச்சு, எத்தனையோ பையனை பார்த்தாச்சு, எதுவுமே என் குடும்பத்துக்கு அமையலை, என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய மகளுக்கு அமையலை, அது வந்ததெல்லாம் திரும்பி போயிடுச்சு, குறை சொன்னாங்க. என்னுடைய பிள்ளைக்கு 2வது திருமணம், முதல் திருமணம் உடைஞ்சு போச்சு, 2வது திருமணத்தை ஆண்டவர் கட்டணும்னு ஜெபிக்கிற, ஆனால் எல்லாமே தடையா இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கலாம். தேவன் சொல்றாரு, இந்த மாதத்துல தடைப்பட்டு இருக்கிற அந்த திருமணத்தை தேவன் திறந்து உனக்கு ஒரு விசாலத்தை ஏற்படுத்த போறாரு. கடைசியா 7வது காரியம், வியாதி நீங்கி சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. சொல்லுங்களேன் சத்தமா. ஆமென், அல்லேலூயா. வியாதியை நீக்க போறாரு உன்னை விட்டு. உன் வீட்டில் இருக்கிற வியாதி எடுத்து போட போறாரு. உனக்கு கேன்சரோ, கிட்னி ஃபெயிலியரோ, இல்ல நரம்பு தண்டுகளில வீக்னஸோ, நரம்பு நர்வஸ் வீக்னஸோ, வெரிகோஸ் வெயினோ, தலையில பிரச்சனையோ, கண்ணுல பிரச்சனை, காது கேட்காதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், கையில பிரச்சனை, இருதய கோளாறு உடையவர்கள், இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும், ரத்த புற்றுநோயின்னு சொல்லி எதுவா இருந்தாலும் தேவன் வியாதியை நீக்கும் மாதமாக இதை மாற்றி இருக்கிறார். இதோ நீ செய்த கொஞ்ச பலனில் நீ தேவனுக்கு செய்ததை அவர் பார்த்தார். நீ உனக்கு இருந்த கொஞ்ச பலனில், உன்னிடத்தில் இருந்த கொஞ்ச பணத்துல தேவனுக்கு கொடுத்த, உன்னிடத்தில் இருந்த கொஞ்ச ஆசீர்வாதத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கட்ட கொடுத்த, நீ சின்ன விஷயம் செஞ்சாலும் ஆண்டவருக்காக உண்மையா செஞ்ச தேவனை அதை அறிந்திருக்கிறார். உன் கிரியை அறிந்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த 7 காரியத்துல எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை கமெண்ட் வாயிலாக உடனே தெரியப்படுத்துங்க. உங்க பெயர், இந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறேன்னு. வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து அந்த 7 நாள் உபவாச ஜெபத்துல நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க போறேன். நிச்சயமா இந்த மாதத்துல, இந்த ஜூன் மாதத்துல நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை நான் சொல்லி ஜெபிக்கவிருக்கிறேன். யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்றான். மிகுந்த வேதனை நாட்கள் அவனுக்கு, ஆனாலும் அவனுடைய நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதனை இருக்கலாம், சண்டை இருக்கலாம், வியாதி வீட்டுக்குள்ள இருக்கலாம், தேவைகள் கடன்கள் இருக்கலாம், ஆனாலும் உன் விசுவாசம் உன்னை மீட்டுக் கொள்ள போகிறது. அல்லேலூயா. கடைசியா அந்த நீதிமொழிகள் 23:18 சொல்லுது, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. சொல்லுங்களேன் சத்தமோர் அல்லேலூயாவை. நிச்சயமாக முடிவு உண்டு சகோதரி, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாதம் நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் மாற்றுவார்.
ஒருவேளை எங்களுடைய ஊழியத்திற்கு உங்களுடைய இப்படிப்பட்ட காணிக்கைகளை நீங்கள் கொடுக்க விரும்பினால், இதோ இங்கே இருக்கிற வாட்ஸ்அப் எண்ணை பயன்படுத்தி, இந்த ஜிபே எண்ணை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய தசமபாக காணிக்கைகளை கொடுக்கலாம். வரக்கூடிய இந்த 11ஆம் தேதி 2வது சனிக்கிழமை ஜூலை மாதத்தில் அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபம் காரமடையில் நடக்கும். பாஸ்டர், இந்த மாதம் அங்கே வரக்கூடிய திக்கற்ற பிள்ளைகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் உணவளிக்கிறோம். அது எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு தசம பாகமாக, ஒரு பொருத்தனையாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்று நீங்கள் ஒருவேளை நினைத்தால், முன் வந்தால் தேவன் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். கொடுக்க விரும்புகிறவர்களையும் கொடுக்கிறவர்களையும் தேவன் அளவில்லாமல் பெருக்குவார். ஒருவேளை கொடுக்க விரும்புனீங்கன்னா இந்த ஜிபே நம்பரை பயன்படுத்தி நீங்கள் கொடுங்க. உங்களுடைய தசமபாக காணிக்கைகளை தேவனுக்கு செலுத்த மறக்காமல் இருங்க. எந்த சூழ்நிலையிலும் இதோ இப்போ சொல்லப்பட்ட காரியம் கட்டாயம் அல்ல. நீங்கள் கட்டாயமாயும் விசனமாயும் செய்ய வேண்டாம். ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் செய்த கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறார். நிச்சயம் பலன் கிடைக்கும். இந்த சின்ன பிள்ளைக்காக நீங்களும் ஜெபம் பண்ணிக்கங்க. இந்த பிள்ளை கொடுத்து என்னை நெகிழ வைத்தான் அந்த பிள்ளை என்னை நெகிழ வச்சிருக்கா. அந்த பிள்ளையின் அந்த ஆசீர்வாதம் 1000 மடங்கு இருக்கணும்னு நீங்களும் ஜெபம் பண்ணிக்கங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இதோ இந்த மாதம் ஆண்டவரை விசாலமான திறந்த வாசல் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அந்த வாசலிலே நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க. யாரெல்லாம் இதோ இந்த கமெண்ட் வாயிலாக எங்களுக்காக இந்த காரியத்திற்காக ஜெபியுங்கள் என்று அனுப்பியிருக்கார்களோ ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை முழுமையாய் பார்த்த ஒவ்வொருவருக்கும் 1000 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, தன்னுடைய கொஞ்ச பலத்தில், கொஞ்ச கிருபையில், கொஞ்ச கிரியையில் ஆண்டவரே அவர்கள் உண்மையாக இருந்தார்கள் இடத்துல. அந்த கிருபையை நீர் அறிந்திருக்கிறேன். அவர்களுக்கு ஆண்டவரே விசாலத்தை ஏற்படுத்துங்க. இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த ஜூலை மாதம் நிச்சயமாய் முடிவு உண்டு. நான் உங்களை இந்த மாதத்தின் உபவாச ஜெபம் 7 நாட்கள் 3ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.